ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாரிஸ் கார்னர் ஜார்ஜ் டவரில் நிறைய அத்தோ ஷாப்ஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு அத்தோ ஷாப்பில் நான் அத்தோ, பேஜோ, அப்புறம் ஃப்ரைட் அத்தோ, மசாலா எக்லாம் வாங்கியிருந்தேன். அந்த டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் இந்த எல்லா யூடியூபர்ஸும் இந்த அத்தோன்னு சொல்லிட்டு ரொம்ப வீடியோ போடுறாங்களே, ஸோ அந்த உண்மையாகவே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் தான் வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜோ சாப்பிட்டேன். கிறிஸ்பியாக செம்மையாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் அத்தோ. அந்த தவாவில் வந்து அப்படியே அத்தோ போட்டுட்டு கோஸ்டில் போட்டு நம்ம எக்கு வேணால் எக்கு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனுக்கு எக்கும் இல்லைன்னா சிக்கனும் இருக்குது. இதுதான் உண்மையான அத்தோ. நான் வந்து வெஜிடேரியன்லேயே வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மசாலா முட்டை செமையாக இருந்துச்சுங்க. மசாலா முட்டையை ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சோண்டு அந்த அத்தோவை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். ஃபுல்லாகவும் போட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டு மொத்தமாக போட்டால் தெரியாது, சரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் அந்த சூப்பு ஊற்றிக்கிட்டேன். அதுக்குள்ளே நீட்டாக இருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நல்லா இருந்துச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். செமையாக இருந்துச்சுங்க. ஒரு பர்மீஸ் ஃபுட்டு வந்து நம்மளுக்கும் பிடிக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் சாப்பிட்டா. நான் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மசாலா முட்டை, அப்படியே ஒரு முட்டைலாம் வெறுமனே சாப்பிட்டாலே தொண்டையில் அடைக்கும். ஆனால் இந்த மசாலா முட்டை ஒரே வாயில் போயிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. உண்மையாக இன்னும் 2 முட்டை கூட சாப்பிட்லாம். இப்போ எல்லாமே ட்ரை பண்ணணும்ல. அப்புறம் இந்த பேஜோ நல்லா நொறுக்கல்ஸ் மாதிரி இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக. அதே கோஸு அதே தான் பண்ணுறாங்க, ஆனால் இதில் வந்து தட்டு வடை மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் அத்தோ நான் ஒரு ஃபேன் கிடையாதுங்க, அவ்வளோ ஃபேன் கிடையாது. நல்லா இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. மீதிப்போ ட்ரை பண்ணலாம்.